இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். தன்னை பலியாய் தந்த பரமன் இயேசு பலியினில் இணைந்திடுவோம். கண்ணை காக்கும் இமை போல் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உதவிடும் கரம் இணைந்தால் இந்த உலகினில் வறுமை இல்லை. உறவுகள் பகிர்ந்து விட்டால் எந்த மனதினும் சோர்வு இல்லை. உதவிடும் கரம் இணைந்தால் இந்த உலகினில் வறுமை இல்லை. உறவுகள் பகிர்ந்து விட்டால் எந்த மனதினும் சோர்வு இல்லை. ஒன்று கூடுவோம், நன்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். ஒன்று கூடுவோம், நன்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே இறைவனுடைய ஆசீர் வேண்டி அருள் வேண்டி இந்த கல்வாரி பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் உற்சாகமாக அர்த்தமுள்ள விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை வாழ நம்மை அழைக்கின்றது. பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம் என்கின்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் இறைவன் நமக்கு இந்த வாழ்வை கொடையாக தந்திருப்பது ஒரு மிகப்பெரிய காரணத்திற்காக என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வின் தேடலை முன்வைத்து புதிய உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தொடர அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
தொடர்ந்து இறைவனில் மரித்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடிக்கொள்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காருள் உதவிகளால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மண்ணக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 23 முதல் 31 வரை. அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வழியாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூ உலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போந்தியு பிலாத்துவும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள்தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? ஆண்டவருக்கும் அவர்தம் அருள்பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூ உலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்றார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகையாடுகின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல அவர்களை நுறுக்குவீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள்.
அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே மகிமை. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யார்கிட்டையாவது எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் வெளியே பேருக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானா? இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கிறோம், வாழ்க்கை ஏதோ போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படிதானா? பலருடைய பதில்கள் இந்த நடைமுறை வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் நல்லா இருக்கிறோன்ட்டு கூட அதிகமாக சொல்கிறது கிடையாது. ஏதோ இருக்கிறோம், வாழ்க்கை எங்கே இழுத்துட்டு போதோ அங்கே போயிட்டுருக்குறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை தான் பெரும்பாலான மக்களிடத்திலே காணப்படுகின்றது. அன்றைக்கி அப்படி தான் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், ஐயா எப்படி இருக்கிறீங்க, வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது? அவரும் அதே பதில் தான் சொன்னார், ஏதோ போயிட்டுருக்குது, ஆண்டவர் எப்போ கூப்பிடுவாரோ காத்துட்ருக்குறேன், கூப்பிட்ட உடனே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னார். கூடுதலாகவும் சொன்னார், டெய்லி தூங்கி முழிக்கும் பொழுது என்னுடைய பணியாள் நியூஸ் பேப்பரை பக்கத்தில் கொண்டு வைப்பான், டீ அதையும் பக்கத்தில் கொண்டு வைப்பான். என்னுடைய பணியாள் வைத்து சென்று விட்ட பிற்பாடு நியூஸ் பேப்பரை திறந்து பார்ப்பேன். நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்துட்டு அதில் இறந்தோர் பகுதி, ஒபிச்சுவரி காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதில் என்னுடைய படமும் பேரும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இல்லை அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தின பிறகு நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம், அப்போ காப்பியை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாளை நான் தொடங்குவேன் அப்படின்ட்டு சொன்னார். அன்பு மக்களே, பல நேரங்களில் பலருடைய வாழ்க்கை முறையும் இப்படிப்பட்ட ஒரு சராசரித்தனமான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோன்னு தெரியல, நம்ம நம்பினாலும் நம்பட்டாலும் அதுதான் உண்மையாக இருக்கின்றது.
வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்கின்ற ஒரு மனநிலையில்தான் பலருடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சராசரித்தனமான வாழ்க்கையை விட்டுவிட்டு உயிர்ப்பின் மக்கள், ஆண்டவருடைய மக்கள் நம்பிக்கையோடு வாழ்க்கையை அணுக வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு அருமையாக எடுத்து கூறுகின்றது. அந்த நம்பிக்கை, அந்த ஒரு புதிய உற்சாகம் நமக்கு எப்படி கிடைக்கும்? நம் ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது, நாம் ஆவியானவரால் புது பிறப்பு அடைகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையும் அந்த உற்சாகமும் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், நாம் நம்மிடத்திலே யாராவது நலம் விசாரித்தார்கள் என்று சொன்னால் ஒரு உற்சாகமாக அவர்களுக்கு பதிலை சொல்வோம். நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று மனதின் ஆழத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு பிறப்பெடுக்கும். நம்ம சொல்றதை வச்சு, நம்முடைய முகத்தில் தோன்றக்கூடிய அந்த ஒரு புன்னகையை வச்சு, நம்பிக்கை இல்லாமல் அந்த மனுஷன் அந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் அவங்களுக்கும் அது ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கும். அன்பு மக்களே, அதுதான் கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை, அதுதான் உயிர்ப்பின் மக்களுடைய வாழ்க்கை. எனவே அப்படிப்பட்ட இறைவனுடைய ஆற்றலை, ஆவியை நாம் அணிந்து கொண்டு நமதாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையானது ஏராளமான வாய்ப்புகளை நமக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக புதிய உற்சாகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்வோம். இறைவனுடைய சாயல் நம் மீது பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இறைவனுடைய அதே உயிர்ப்பின் மாட்சியை நமதாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இன்றைய திருக்குழும மன்றாட்டு, சபை மன்றாட்டிலே நாம் வாசிக்க கேட்டோம் அல்லது பாட கேட்டோம். எங்கள் மண்ணக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளர்வோமாக என்று நாம் சொல்ல கேட்டோம். அப்படிதானா? நம்முடைய மண்ணக பெற்றோரின் சாயல் ஒருவேளை இப்படி தளர்வடைந்து நம்பிக்கை இழந்த ஒரு சாயலாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய விண்ணக தந்தையினுடைய சாயல் எப்பொழுதுமே நமக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது. எனவே அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் அந்த மகிழ்ச்சியை நம்முடையதாக்கி கொள்ள முயற்சி செய்வோம். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 4வது அதிகாரம் 8வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லுகின்றார். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. அன்பு மக்களே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காமல், மனம் உடைந்து போகாமல் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இறைவனுடைய அருள் பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி காத்து வழி நடத்துகின்றது என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு வாழ, ஒரு புதிய உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வை, நம்பிக்கையான வாழ்வை, அர்த்தமுள்ள வாழ்வை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருளுக்காக, ஆசீருக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்பளியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்பளியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொழிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருள்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித லூயி தே மான்ஃபோர்ட், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரே இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதாம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீயின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலை அணுகா பாதுகாத்தானுனையே பரமன், பாவ நிழலை அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே. நம் பங்கு தந்தையினுடைய ஆன்மசர நலனுக்காகவும் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரின் உடலுள்ள ஆன்ம நலனுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே.